அங்கே வெண்டைக்காய் ரைஸு பத்தத்தே பாமியா சொல்லுவாங்க அது பேர். இப்போ செய்யலாம் எப்படி பண்ணலாம். முதல்ல ஜெய்ஜித்தன் ஆயில். ஓகே, ஜெப்தை இருந்தால் ஜெப்தை போட்டுக்கலாம். எனக்கு அவைலபிள் இல்லை, அதனால் ஜெய்ஜித்தன் ஆயில் போடுறேன். அதுக்கு இல்லை நல்லா அதில் ஆனியன் போட்டுக்கலாம். பூண்டு வெங்காயம் பூண்டு ஃப்ரை ஆன பிறகு தக்காளி போட்டுக்கலாம். இதில் தக்காளி கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இல்லை இது இப்படி தொக்காக இருக்கிறது மிளகா பப்ரிக்கா. இது பவுட்ரு, சால்ட்டு, பிளாக் பெப்பர், கிஸ்வரா பவுட்ரு. இது தனியா பவுட்ரு. ரெண்டு பாம்புடு. இல்லை இது வெண்டைக்காய். இது கொஞ்சம் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்து இங்கே பாருங்கள், லெமன் ஒன்று. ஓகே, டொமேட்டோ மஜூன் பாதி. ఇది ரொமானி சோஸ் ஒரு ஸ்பூன். இப்போ இது மேலே ரைஸ் போட்டுக்கணும். ஓகே, இது வெந்துட்டு கொத்தமல்லி, ஒரு நிமிஷம் வேகட்டும். ఓకే, ఇది మసూర్ రైస్. మనం మామూలుగా தெலுங்கு பேசி பேசி பழகிச்சு, அதான் தமிழில் வரமாட்டேன். நம்ம வரகணம் பண்ணுறோம் பார்த்தியா, அதான் குட்டி குட்டி ரைஸ் இந்த பார்த்தியா. இது வாஷ் பண்ணி வச்சிடணும், ஒரு 1/2 கப்பு. நல்லா இப்போது ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அது 2 நிமிஷம் வேகட்டும். சால்ட் போட்டுக்கலாம். நல்லா தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. ஏன்னா இது ஒர்கனப் ரைஸ் இல்லையா, அப்படியே முத்தியாக வரணும். இதில் வெண்டைக்காய் போட்டுருக்கு இல்லையா, அதனால் தண்ணி பத்தலைன்னா அப்புறமா ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ కావచ్చు. ఇవినా సేమ్ వరగనప్ లాగా, కాకపోతే ఇదిగో ఇది బెండకాయ వేసుకోవాలన్నమాట. ఇది రాలేదు ఇలా ఇలా. ఓకే, నోర్మి
అయిపోయింది. పెరుగు కానీ లెమన్ కానీ వేసుకోవచ్చు. ఇది మన టేబుల్ పైన పెట్టుకున్నప్పుడు, ఎందుకంటే ఇది బాగా చూసారా బాగా హాట్గా ఉంది కదా, కొంచెం కోల్డ్ అయిన తర్వాత ఇది రోప్ కానీ లేకుంటే లెమన్ కానీ వేసుకోవచ్చు. ఈ రైస్ పైన వేరే బౌల్కి ట్రాన్స్ఫర్ చేసుకొని எனக்கு தமிழில் பேசுறது வராமல் தெலுங்கில் பேசி பேசி அதை ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சாரி ஓகே. வெண்டைக்காய் நல்லா வெந்துச்சு பார்த்தீங்களா, வெண்டைக்காய் நல்லா வெந்துச்சு. இது மாதிரி பண்ணிட்டு பிறகு ஆயிடுச்சு. இது என்ன பண்ணோன்னா வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். நம்ம டேபிள் மேலே வைக்கும்போது வச்சுட்டு பிறகு இது தயிர், நான் லெமன் போட போகிறேன். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூனு. அந்த ரைஸ் கொஞ்சம் கோல்டான பிறகு, ரொம்ப ஹீட்டாக இருந்தப்போ போட்டால் கெட்டு போகும். அது கொஞ்சம் கோல்டான பிறகு இது அது மேலே போட்டு ஒரு குப்பை மாதிரி ஃப்ரை பண்ணிடுவேன். இதான் நான் இதை ஃப்ரை பண்ணி வச்சுனேன். ஏன்னா அந்த தயிர் மேலே போட்டு இந்த ரைஸு வேறு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது மேலே தயிர் போட்டு, ஏன்னா ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு வீடியோ பண்ணணும், அதனால் இந்த குப்பஸு அது மேலே போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன், ஓகேவா? நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா இப்போ ரம்ஜானில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரம்ஜான் முடிஞ்சிட்டு கூட நம்ம ட்ரை பண்ணலாம், ஓகேவா? பாய்.